என்ன நடக்குது உனக்கே தெரியுதா அப்பட்டமா? நேற்று நிகழ்வுக்கு அப்புறம் அவங்க நிறைய சுட்டிருக்காங்க. அது அவங்க பஞ்சாயத்து, நமக்கு எதுக்கு? எனக்கு இன்னொரு டிசிப்ளின் இருக்கு, நான் மெயின்டைன் பண்றேன். எனக்கு இன்னொரு டெக்கோரம் இருக்கு, அதை மெயின்டைன் பண்றேன். இங்க நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. நீ ஒன்னு சொல்லிட்டு முதுகு காட்டிட்டு ஓடாத, சரியா? நீ ஒன்னு சொல்லிட்டு முதுகு காட்டிட்டு ஓடாத, சரியா? கனி அப்படிப்பட்ட ஆள் தானம்மா? அமுத்து கனி அந்த மாதிரி தானப்பா இல்லையே பாயிட்டு வீட்டுல. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 84 அண்ட் எபிசோட் 85 ஓட ரிவ்யூ தான். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோடே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தானே டாப் 10 கண்டஸ்டன்ஸ். ஸோ இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமான சண்டைலாம் போயிட்டு இருந்திருக்கு. நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்து வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக சாட்டர்டே எபிசோட தான் ஃப்ரைடே எபிசோட பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு போவார். இப்போ சண்டே எபிசோடில் சாட்டர்டே எபிசோட பார்த்து வாங்கன்னு கிளம்புறாரு. வார்த்தையில் வச்சுக்கிற சண்டை தான். ஆமாம், அது என்னன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டும். சரி, போடுற சண்டையாச்சும் புது சண்டையாக போடுவாங்களான்னு சொல்லி பார்த்தா நேற்று எபிசோடில் அரோராவும் சுபிக்ஸாவும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, கமருதீன் வந்து திவ்யா கிட்ட கேட்ட சாரி வந்து ஜென்யூனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கேயே அட்ரஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு விஜய் சேதுபதி என்கிட்டலாம் வேணாம், நீங்களே பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அங்கேயே பேசி முடிவும் கட்டிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதே பிரச்சனையை தான் எடுத்து வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் துஷாரை சும்மாலாம் எடுத்துட்டு வரல, உன்னை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காகலாம் துஷாரை எடுத்துட்டு வரல, நீ என்னுடைய பர்சனல் மேட்டரை எடுத்து வர மாதிரி தான் நானும் வரேன். நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி ஜென்யூனா சாரி கேட்டிருக்கேன், அதை போய் நீ ஃபேக்குன்னு சொன்னா எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. நான் உணர்ந்து அவங்க போய் 3 வாட்டி கட்டி பிடிச்சி சாரி சொல்றேன். அண்ட் இப்போ கமருதீன் வந்து அரோட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வினோத் வந்து கமருதீனை கொஞ்சம் அலர்ட் பண்றாப்ல, பாரு உன்னை ட்ரிகர் பண்ணுவா, வார்த்தையை விட வைப்பா, அதனால கொஞ்சம் பார்த்து உஷாராவே பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வழக்கமாவே அரோரா பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பர்சனை பேச விட்டு அதுல இருந்து 2-3 பாயிண்ட் எல்லாம் எடுத்து மைண்ட்ல போட்டு வச்சுப்பாங்க. அது எங்க போட்டா ஸ்கோர் ஆகுமோ அங்க போட்டு ஸ்கோர் பண்றதுக்கு பார்ப்பாங்க இல்லையா. அந்த மேட்டரை டைரக்டாவே அரோரா கிட்டே சொல்லிட்டாப்ல, நீ அப்படி பண்றதுனால தான் அவனும் அப்படி பண்றான்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் என்ன பண்றான், பார்வதி மேட்டர் பர்சனல் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க 2 பேரும் பிரிச்சது யாரு? ஆமா, இவங்க 2 பேரும் குழந்தைங்க, நான் தான் வந்து பிரிக்கணுமான்னு கேட்கறாங்க. அப்ப கமருதீன் வந்து சரி ரைட், நீயே வந்து என்கிட்ட கேட்டிருக்கல, எப்படி நீ பார்வதியெல்லாம் லவ் பண்றன்னு கேட்டிருக்கல கேட்டதுக்கு ஆமா கேட்டிருக்கேன், அதை பார்வதி முன்னாடியே தான் கேட்டிருக்கேன், அதுக்கு நீ என்ன சொன்ன தெரியுமா, எனக்கே தெரியல எப்படி இவ்வளவு லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டையை போட்டு கரெக்டா பார்வதியை போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவளை லவ் பண்ணன்னு எனக்கே தெரியலன்னு நீனும் என்னவோ சொல்ற. அப்ப கமருதீன் வந்து அரோரா கிட்ட எப்ஜே உன்னால போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உனக்கு ஹர்ட் ஆக மாட்டுது, அதுவே துஷார் உன்னால போயிருக்கான்னு சொன்னா மட்டும் ஏன் ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அரோரா வந்து ஆமா அவன் கூட நான் கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காலையில் தான் கனெக்ட் ஆக லவ்வே இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எப்போ அவனை லவ் பண்ணேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இது வந்து லவ்வா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, கமருதீனுக்கும் தெரியல போல இருக்கு. அப்பப்போ இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க, அப்பப்போ துஷார் நினைச்சு ஃபீலிங்கும் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் என்னால வெளியே போயிட்டான்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு ஹர்ட் ஆக தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்ப அங்கேருந்து வினோத் வந்து ஆமா சொல்லு, ஏன் உன்னால வந்து அவன் வெளியே போனான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இவர் ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் கமருதீனுமே ஆமா நானுமே என்ன சொல்றேன்னா, நீ ரீசன் சொல்ல, நீ ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. நேற்று எபிசோட்ல தான் விஜய் சேதுபதி அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கமருதீன் வந்து சாரி கேட்கும்போது என்கிட்ட சாரி கேட்காத, அரோராட்ட சாரி கேளுன்னு சொல்லி அரோராட்ட சாரி வரைக்கும் கேட்டாப்ல. இப்போ மறுபடியும் கமருதீன் அதே வார்த்தையை எடுத்து அரோராட்டை சொல்லிட்டு இருக்காப்ல. துஷாருக்கு வந்து நீ தான் காரணம், ஒன் ஆஃப் த காரணம் நீ தான். அப்படி சொல்லிட்டு போ. துஷார் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அரோரா வந்து பல வேலைகளை வந்து பார்த்திருப்பாங்க. அதாவது துஷாரை வெறுப்பேற்றுறதுக்காக கமருதீனோட க்ளோஸா போய் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி கமருதீனை வெறுப்பேற்றுறதுக்காக துஷார் கூட போய் பயங்கர க்ளோஸா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேர்ட்டையும் மாறி மாறி பயங்கரமான கேம் எல்லாம் ஆடி இருப்பாங்க இல்லையா. அந்த விஷயத்தெல்லாம் கமருதீன் இப்ப எடுத்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக நீ கையை பிடிச்சலாம் பேச தானே செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது, நான் அப்படி பண்ணணும் கமருதீன், நான் அப்படி பண்ணிருக்கேன் கமருதீன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு, நீ அப்படிதான் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கமருதீன் வந்து அரோரா கிட்ட நீ என்ன பத்தி சொல்லும் போது மட்டும் நான் அமைதியா கேட்க தானே செய்றேன், நான் சொல்லும் போது மட்டும் நீ எதுக்கு அழுகிறன்னு சொல்லி கேட்டா என்ன பண்றது, எனக்கு அழுக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்பயுமே கமருதீன் வந்து நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது ஓகேவா அழுகிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாப்ல. இந்த கான்வர்சேஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா கமருதீன் ஒரு 2-3 இடத்துல வார்த்தையை விட தான் செஞ்சிருக்காப்ல. ஒன்னு நேத்து சாரி கேட்டுட்டு மறுபடியும் இங்க வந்து துஷார் உன்னால தான் போனா, ஒன் ஆஃப் த ரீசன் நீ தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரா. இப்போ நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது ஓகேவா அழுகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரா. இந்த பாயிண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரோரா எடுத்து மண்டையில ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. எப்பயாச்சும்
ஏதாச்சும் ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல வாய்ப்பு வரும்போது இந்த இடத்துல கமருதீன் இந்த மாதிரி சொன்னார் சார் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் வாங்கிட்டு போயிருவாங்க. எனக்கு வலிக்குது, என்னால பொண்ணு கிடையாது அழுகிறதுக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து திவ்யா வந்து இங்க பாருங்க கமருதீன், நீங்க என்கிட்ட சாரி கேட்டதை நான் ஜென்யூனா தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அது அவங்களுடைய கருத்து, அவங்க கருத்து அவங்க கருத்தாவே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சால்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க சொன்னது உங்களோட கருத்து, அதோட முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுல அந்த அங்கேருந்து வெளியே வந்து அரணா வந்து பயங்கரமான ஒப்பரெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு நீ அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டா கமருதீன் சொன்னார் இல்லையா, பார்வதியை வெறுப்பேற்றதுக்காக நீ சில வேலைகள்லாம் என் கூட சேர்ந்து பண்ணதான் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாங்களாமா. ஒரு பொண்ணை வெறுப்பேற்றதுக்காக ஒருத்தர் போய் பழகுவாங்களாங்க, ஏங்க இப்படிலாம் சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, இவங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் மேலேயும் பயங்கரமான பழியெல்லாம் தூக்கி ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்க விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் வாங்குறதுக்கும் ஆடியன்ஸ்ல கிளாப் வாங்குறதுக்கும் என்னைக்கோ பேசின பாயிண்ட் எல்லாம் எடுத்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாத இடத்துல போட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்களாமா. ஆனா அதே விஷயத்தை இவங்க கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஹர்ட் ஆயிருமாமா. கமருதீனோட பழகுனதே ஒரு பொண்ணை ஹர்ட் பண்றதுக்குமே ஒருத்தவங்களோட பழக முடியும். அதோட அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டே எபிசோடுக்கு வந்துட்டாங்க. விஜய் சேதுபதி அங்கேருந்து வந்துட்டாப்ல. அவர் வந்த உடனே இவங்க பேசுறதுலாம் ஏதோ நம்ம கருத்து மாதிரியே பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு, சரி ரைட், அரோராக்கு சப்போர்ட் பண்ணி கமருதீனையும் வினோத்தையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு நவுத்த போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா அவங்க பஞ்சாயத்து அவங்க பேசிட்டாங்க, நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், வாங்க நம்ம சண்டே எபிசோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டீல்ல விட்டுட்டாங்க. அப்புறம் இதுக்கு சம்பந்தம் இல்லாம அதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நேற்று நிகழ்வுக்கு அப்புறம் அவங்க நிறைய சுட்டுருக்காங்க, அது அவங்க பஞ்சாயத்து, நமக்கு எதுக்கு, அதை கண்டுக்காத மாதிரி உள்ள போயிடலாமா. அண்ட் சுபிக்ஷாவுடைய தம்பி உள்ள வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல 400 வாட்டிக்கு மேல இங்க பாரு, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் மறுபடியும் நீ பீட் பாக்ஸிங் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயுமே மறுபடியும் வீக்கெண்ட் எபிசோட்ல சுபிக்ஷா சார் நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்ப விஜய் சேதுபதியே உன்னுடைய உடன்பரப்பு வந்து சொன்னானேமா, இல்ல சார் பாட்டு மட்டும் தான், கூட சேர்ந்து லைட்டா கொஞ்சம் பீட் பாக்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசி வரைக்கும் இந்த புள்ள திருந்தவே திருந்தாதுன்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களே நினைச்சிருப்பாங்க போல. சரி பாடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்களும் வந்து பாட்டெல்லாம் பாடி முடிச்சாங்க. ஸ்டார்டிங்லாம் சுபிக்ஷா பாடும்போது சீரியஸா பார்த்தவங்களா இப்ப ஃபன்னா காமெடியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த வேலையை தானே பார்த்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நம்ம எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கலாம். கடைசியா ஒரு பாட்டியும் பீட் பாக்ஸையும் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாடின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. டாஸ்க்னு வந்துட்டா புலியா மாறுவோம், ஃப்ரெண்ட்ஸ் பாண்டன்னு பார்க்க மாட்டோம். அப்புறமா ஃபர்ஸ்ட் கேள்வியா டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்கட்ட கூட பரவாயில்ல, இந்த கண்டஸ்டன்ட்க்கு கண்டிப்பா கிடைக்கவே கூடாது அப்படின்னா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் அரோரா வந்து சாண்ட்ரா பேரை வந்து சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் நல்லா விளையாடின மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் போக போக பார்த்தா பெருசா எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதனால சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்த சுபிக்ஷா வந்து பார்வதி பேரை வந்து சொன்னாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சண்டை மட்டுமே போட்டுருப்பாங்க, பிக் பாஸ் ரூல்ஸ் மதிக்க மாட்டாங்க, லவ் கண்டென்ட் வச்சு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இப்போ லவ் கண்டென்ட் முடிஞ்சு போச்சு, அதனால உங்களுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது கூடவே கமருதீனும் அதே மாதிரி தான், பெர்ஃபார்மன்ஸ் பெருசா எதுவும் இல்ல, அதனால அவருக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்காம பரவாயில்ல, கமருதீனுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த விக்ரம் வந்து திவ்யாக்கு வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிட கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வீட்டில் திவ்யா எந்த ஒரு டாஸ்க்குமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே கிடையாது, கன்சிஸ்டன்ட்டா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தான் வாங்கியிருக்காங்க. இல்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டா ஜெயில போய் உட்காந்துட்டு அந்த அளவுக்கு புலம்ப வேற செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே ஒரு ரீசனா வந்து சொல்லி விட்டாப்ல. அந்த அடுத்த வினோத்துமே திவ்யா பேர் தான் சொன்னாப்ல, திவ்யா ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமும் அந்த கொடுத்த டாஸ்க்ல எதுலயுமே அவங்க வந்து மும்முரமா ஒர்க் பண்ணல. இதெல்லாம் திவ்யா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விக்ரம் பெரியோ வினோத் பெரியோ சொன்னா டிட் ஃபார் டாட் மாதிரி நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்வதி பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்திருக்கும் போது அவங்க முன்னாடியே சொல்றாங்க என்கிட்ட வந்து ஏதாச்சும் பிரச்சனையை பண்ணிட்டு போயிருவேன், அதை வச்சு ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனா வந்து சொன்னாங்க. அண்ட் அடுத்தா வினோத் கிட்ட இந்த ப்ரொமோஷனல் டாஸ்க்ல ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா, அந்த பிரச்சனையை எடுத்து வந்து பேசிட்டு இருந்தாங்க. அடுத்தா விக்ரம்ன்ற மாதிரி பேரை சொன்ன உடனே விஜய் சேதுபதியை சொல்லிட்டாப்ல, இங்க பாருமா மத்தவங்க எல்லாம் அழகா ரீசன் சொன்னாங்க, நீ வந்து உன் கூட என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்களோ அந்த பிரச்சனையை எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்க. பார்வதிக்கு சொன்ன ரீசன் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, வினோத் கிட்ட சொல்றதுலாம் அவர் என்ன சொல்லிட்டாருன்றதுக்காக நீ சொல்ற மாதிரி இருக்குமா, நான் உனக்கு டைமே கொடுக்குறேன், நல்லா யோசிச்சு பொறுமையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிட்டாப்ல. உட்காருங்க, திரும்பி யோசிங்க, உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அடுத்த கமருதீன் இருந்துச்சு எனக்கு கிடைக்கட்ட கூட பரவாயில்ல, ஆனா பார்வதிக்கு கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி கிளாப் சவுண்ட் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சரி ரைட், இதுக்கப்புறம் எப்பயுமே பார்வதியே போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவார் நினைக்கிறேன். அதுக்கு பலவிதமான ரீசன்ஸ் வந்து சொன்னாப்ல, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு தோல்வியை கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 1008 ரீசன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஈவன் அரோராவும் அதே மாதிரி தான், எந்த வேலையும் உருப்படியா பார்க்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு எங்க போட்டா ஸ்கோர் பண்ண முடியுன்ற மாதிரி தெரிஞ்சு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இந்த காரணங்களால டிக்கெட் ஃபினாலே கிடைக்காம பரவாயில்ல, அவங்களுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த சாண்ட்ரா வந்து சபரி பேரை வந்து சொன்னாங்க, ஸ்டார்டிங்ல இருந்த இன்வால்வ்மெண்ட் இப்ப பெருசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. அது என்னமோ உண்மைதான், ஸ்டார்டிங்கில் சபரி தான் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாப்புல. அதை பார்க்கும்போது சரி ரைட், இந்த சீசனில் இந்த மனுஷன் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 3வது வாரம் 4வது வாரத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்குமே அந்த மனுஷன் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாருன்னே ஒன்றும் தெரிய மாட்டேது. எப்படி தான் கமுக்கமாக 12 வாரம் வரைக்கும் கடந்து வந்தாருங்கிறதே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால இந்த ரீசன் கரெக்டாக தான் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்த சுபிக்ஷா பேரை வந்து சொன்னாங்க. சுபிக்ஷாக்கு இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒப்பீனியனே கிடையாது. ஒரு கேங்குள்ளே மாட்டிருக்காங்க. விக்ரமன் கனி இவங்க 2 பேரோட ஒப்பீனியன் தான் அவங்க ஒப்பீனியனா இருக்கு. அவங்களுக்கும் தனியாக ஒரு கேம் இல்லாதனால அவங்களுக்கு அந்த டிக்கெட் பின்னாடி கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. கனியையும் விக்ரமையும் டிபெண்ட் பண்ணி தான் சுபிக்ஷாவோட கேமே இருக்கு. அப்புறமா மறுபடியுமே விஜய் சேதுபதி திவ்யா கிட்ட இப்படி சொல்றியாமான்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ சொல்றேன் பாருங்க சார் அப்படி சொல்லி ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து வினோத்ல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா கமருதீனுக்கு போயிட்டாங்க. கமருதீன் எதனாலமான்னு சொல்லி கேட்டா கமருதீன் வினோத் கூட சுத்துறாரு, பார்வதி கூட சுத்தினாரு, பார்வதி கூட சுத்தினாரு, வினோத் கூட சுத்தினாரு. இப்போ பார்வதி கூட சண்டை போட்டு மறுபடியும் வினோத் கிட்டே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுதான் ரீசனாமா? சரி ரைட். அடுத்து வான்னு சொல்லி கேட்டா விக்ரம் சார். விக்ரம் எதனால சுபிக்ஷாவை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. தலட்டாஸ்ல கூட எமோஷனலா ஒரு கேம் ஒன்று ஆடினார்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆடியே அவர் என்ன பண்றாரு, பெஸ்ட் பெர்ஃபார்மர்லேயே வராது தவிர்த்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வர மாட்டாரு. அடுத்தவங்களுடைய உழைப்பை வந்து திருடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் 1-2 பரவாயில்ல, ஒரு 15 நிமிஷத்துக்கு பேசிக்கிட்டே இருந்த உடனே சரி ரைட்டுமா நீ பேசிட்டே இரு, நீ என்னென்னலாம் பேசிருக்க அப்படிங்கிறத நான் தனியாக இப்போ ரூம் போட்டு யோசிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டு போயிட்டாரு. நான் போய் இடைவெளி எடுத்து வந்தேன், எனக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன், புக்கு படிச்சுட்டு வரேன் நான். ஆக மொத்தத்தில் திவ்யா ஆடக்கூடிய கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராச்சும் திவ்யா பேரை சொல்லிட்டா மட்டும் போதும், மறுபடியும் பழி வாங்கிடுவேன்ற பேரில் அவங்க பேரை எடுத்து சொல்லிடுவாங்க. பட் காரணம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் இருக்காது. இவங்களுக்கு வந்து பர்சனலாக சில விஷயங்கள் சண்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் தான் காரணம்ன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் கரெக்டான பாயிண்ட்டையும் பேச மாட்டாங்க. அடுத்தவங்க பேசுற பாயிண்ட்டை காது கொடுத்தும் கேட்கவும் மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன் சார், அது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல சார். இப்போ கூட விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே திவ்யா வந்து விக்ரம் கிட்ட இந்த நெக்லஸ் டாஸ்க்ல நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்தது நான் தான், ஆனா கடைசியில் நீங்க என் பேரை கூட சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா எனக்கு பதிலாம் வேணான்றாங்க. அதாவது இவங்க ஒரு குற்றச்சாட்டை எடுத்து அடுத்தவங்க மேல வச்சு கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர்லாம் பண்ணிடுவாங்களாம். அதுக்கான கிளாரிபிகேஷனோ அதுக்கான பதிலோ அடுத்தவங்க சொல்லலாம்னு சொல்லி வந்தா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் பேசுறதை மட்டும் நீங்க கேளுங்கன்ற மாதிரி இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. பதில் வேணுமா வேணாமா? I don't want. நினைச்சேன். Thank you. கனி அங்கேருந்து வந்து சுபிக்ஷா பேரை யூஸ் பண்ணீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட ஆரம்பிக்க தான் செஞ்சாங்க. உடனே திவ்யா வந்து அதை நான் வாண்டடா தான் சொன்னேன், அவர் வாண்டடா சொன்னார்ல அதுக்கு பதிலுக்கு சொல்லணும் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு தப்பாவும் தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ப்ராப்பர் ரீசன்லாம் கிடையாது, அவர் சொன்னாருன்றதுக்காக நானே ஏதாச்சும் சொல்லணுமேன்னு சொன்னேன், அது தப்பில்லைன்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் பட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன காமெடின்னு சத்தியமா புரியவே இல்லை. இப்போ மறுபடியுமே இவங்க வந்து எனக்கு ஆன்சர் வேணான்ற மாதிரி சொல்லி விக்ரம் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா மறுபடியும் அந்த டாபிக் எடுக்கக்கூடாதுல்ல. ஆனா மறுபடியும் திவ்யா அதே டாபிக் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஜெயிலுக்கு போறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, ஆனா நான் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தா அவர் என் பேரை சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட விக்ரம் வந்து நான் அதுக்கு பதில் சொல்றேனுங்க, கொஞ்சம் கேளுங்க, நான் எவ்வளவு மரியாதையை பேசுறேன், சத்தம் போட்டோ கத்தியோ வேற மாதிரி பேசினா கூட நீங்க சொல்லலாம், நான் கரெக்டா தானே பேசுறேன், ஏன் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஆமா இவர் பேசுறது நான் கேட்டதே இல்லை பாருங்க, அவ இவர் பேசுறதெல்லாம் பூதமா வந்து கேடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் இப்போ விக்ரம் என்ன சொல்ல வராருன்றது கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கருத்தை கேட்கிற தன்மை கூட இல்லைன்னா எப்பவுமே இவர் கருத்தை நான் இக்னோர் பண்ணிட்டு போனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே திவ்யாலாம் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க மேலே ஒரு 4-5 ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் அவங்க மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருப்பாங்க. ஆனால் திவ்யா மேலே இருக்கிறது ஒரே ஒரு ஒப்பீனியன் தான், அதுதான் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனே. எம்மா நீ வேற ஒன்றுமே கிடையாதுமா, முதல்ல நாங்கள் பேசுறத காது கொடுத்து கேளுமா, கேட்டுட்டு பதில் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீங்கள் பேசுறதெல்லாம் நான் எங்கே கேட்கணும், நான் பேசுறதை மட்டும் நீங்கள் கேளுங்க அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வேற நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி என்ன தைரியத்தை சொல்றீங்க, நான் கேட்காமையா இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கேள்வியை வேற கேட்டுக்கிறாங்க. கருத்தை பேசவே முடியல நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து யாரு எனக்கு பதில் ஏதாவது பூதம் வந்து கேட்டுச்சா? இந்த சீசன்ல அரோரா வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப பச்சையாவே தெரியுது. இன்னொரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அரோரா அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லையுமே அரோராக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அரோரா வந்து ஹைலைட் பண்றாங்க, அரோரா வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, இதெல்லாம் வழக்கமாக நடந்துச்சுல. இப்போ நேத்து வந்து கமருதீன் ஆல்ரெடி சேவ் ஆயிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு கேப்டன் அப்படிங்கிறதுனால அவர் ஒருத்தரை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்வதியை அந்த மனுஷன் பேர் சொல்லி சேவும் பண்ணிட்டாப்ல. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் அந்த எவிக்ஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆளா அரோரா வந்து சேவ் பண்றாப்ல அண்ட் செகண்ட் ஆளா மறுபடியும் பார்வதியை சேவ் பண்றாப்ல. அரோரா யூ ஆர் சேவ்ட்.
ஸோ இது மூலிமா ஆடியன்ஸ்க்கு அவங்க என்ன கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 11 பேரில் 10 பேர் நாமினேஷனில் வந்துட்டாங்க. அந்த 10 பேரில் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கதே அரோரா தான் ஃபஸ்ட்டாக சேவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்த்துக்கோங்க, 12வது வாரத்தில் அதிகமான ஓட்டு அரோரா தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபினாலே வாரத்துலேயும் அவங்க அதிகமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதனால அவங்க டைட்டில் வினர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமாக சொல்ல வராங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. அந்த அடுத்த கானா வினோத் உங்களுக்கு நான் நேற்றே சேவ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே டவுட்டாக வந்து கேட்குறாரு. என்ன பேசுறாரு என்ன பண்ணுறாருன்றது அவருக்கே புரியுதா இல்லையான்றது ஒன்றுமே புரிய மாட்டுது. அந்த அடுத்த சுபிக்ஷா, சபரி, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சேவ் பண்ணிட்டாரு. மீதி இருந்தது 3 பேர் தான், சாண்ட்ரா, திவ்யா அண்ட் கனி. அண்ட் இவங்க 3 பேர் கிட்ட திவ்யா கிட்ட வந்து இதுக்கப்புறம் நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு சொல்லுவேன் சார், நான் நல்லா பேசக்கூடிய ஆள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது ஆமாம்மா நீங்கள் பேசக்கூடிய ஆள் தான், அதெல்லாம் நாங்கள் பார்க்க தானே செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்வதி கிட்ட மார்க்கிங் படிலாம் பேசியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. பார்வை பண்ணுவோம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஓகே உட்காருங்க, யூ ஆர் சேவ். தேங்க் யூ சார். சோ ஒன்ஸ் எல்லாரும் சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹாட் சீட்ல வந்து சாண்ட்ரா அண்ட் கனி இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அப்ப விஜய் சேதுபதி வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இவங்க இருக்கணும் இவங்க போகணும் அப்படின்னா யார் பேரை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்வதி மட்டும் தான் சாண்ட்ரா இருக்கணும் கனி போகணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. மற்ற எல்லாருமே வந்து கனி இருக்கணும் சாண்ட்ரா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஆப்வியஸ் தான், ஏன்னா ஃபேமிலி ரவுண்டுக்கு முந்தின வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஆடாத ஆட்டம் இல்லை, பேசாத பேச்சு இல்லை, யாரும் சத்தமாக சிரிக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி பயங்கரமான பிரச்சனைலாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வெளியுமே பயங்கரமான ஹேட்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் அதை மீறி பார்த்தீங்கன்னா கனியை விட சாண்ட்ராக்கு அதிகமான ஓட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுலாம் எங்க போய் நம்புறதுன்னு சத்தியமா தெரியவே இல்லை. அது காதல பூ சுத்தலாம், பூந்தோட்டத்தையே எடுத்தா சுத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாண்ட்ராவை இன்னும் 2 வாரம் வீட்டில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல பேர்லாம் வாங்க வச்சு அதுக்கப்புறமா வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா என்ன எதுன்றது தெரியல. இதே வேலை தானே பிரஜனுக்கு பார்த்தாங்க, அதே வேலை தான் சாண்ட்ராக்கும் பார்க்கறாங்க போல. கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம், கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம். சோ ஒன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி கார்டு எடுத்து காமிச்சாப்ல எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கனியுடைய பேர் தான் அந்த கார்டில் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் தான், யாராலையுமே அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியல. பட் பார்வதிக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நேரா சாண்ட்ரா கிட்ட போயிட்டு ஒப்பாரி வர வைக்கிறாங்க. ஐ நியூ இட் எல்லாரும் உன் பேரை சொல்லும்போது கண்டிப்பா இது நடக்கும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இதை வந்து திவ்யா கேட்டாங்க, பாரு பார்வதி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுமா, அறகுறையா பேட்டு வந்து பேசாத ஓகேவா, நான் முழுசா கூட சொல்லி முடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம வந்து மூக்கம் நுழைக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது சொல்ல வந்ததும் முழுசாவே சொல்லிட்டாங்க. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஓம் பேரை சொல்லும்போது கண்டிப்பா நீ தான் சேவ் ஆக அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி நீ சேவ் ஆயிட்ட பாத்தியா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உன் மேல எவ்வளவு ஹேட்டு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி உசிப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் திவ்யாவும் கேட்க வராங்க. பட் இருந்தாலும் நீ வந்து என்கிட்ட பேசாத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கழட்டி விடுறாங்க. நான் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு கூட நீ மூக்க நுழைக்காத. பார்வதி வந்து திவ்யா கிட்ட எனக்கு உங்ககிட்ட இப்ப பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் திவ்யா விடாம மறுபடியும் அந்த கேள்வியை வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. திவ்யா கேட்கிற கேள்வி என்னமோ கரெக்டான கேள்வி தான். பட் திவ்யா போய் இந்த வேலையை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கான்ட்ரடிக்டா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா திவ்யா வந்து விக்ரம் கிட்ட போய் பேசுறாங்க, அதுக்கு விக்ரம் பதில் சொல்ல வரும்போது எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, உங்களுடைய ஆன்சர் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்தவங்க என்கிட்ட பேசக்கூடாதுன்ற மாதிரி திவ்யா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே வேலையை திவ்யா கிட்ட வேற யாராச்சும் பண்ணும்போது சரி ஓகே இவங்க பண்ற வேலை தானே அடுத்தவங்களும் பண்றாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம்ல. ஆனா இவங்க அதை விட மாட்டாங்க. அப்படிலாம் போக முடியாது பாரு, ஜஸ்ட் கோ அவே. ஓ இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. அந்த ஃபேமிலி ரவுண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து சாண்ட்ரா வந்து அவருடைய நடிப்பறைக்கு கேரக்டர் எல்லாம் உள்ள அடக்கி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, இப்போ மறுபடியும் அதை தோண்டி வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கனிக்கிட்ட போயிட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றாங்க. உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு என்னால நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கனியோட ரியாக்ஷனே வந்து தெரிஞ்சிச்சு. சரி ரைட்டுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா முடிச்சு விட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு அந்த ஒரு இது அந்த நம்ம வெளியில வந்து பேசலாம். அண்ட் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே அன்பு கேங் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த கேங்கோட லீடரா வந்து கனிதான் செயல்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் ஒயில் கார்டு என்ட்ரியில் உள்ள வந்து எல்லாரும் போட்டு அடிச்சு நவுத்துனதுக்கு அப்புறமா சரி ஓகே நாங்க கேங் எல்லாம் பிரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இன்டெரக்டா பாத்தீங்கன்னா இது ஒரு கேங்கா தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ கேங் லீடர் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே சபரிலாம் வந்து வெளியே போற வரைக்கும் அந்த மனுஷன் வந்து கதறி அழுதுட்டு இருந்தாப்புல. விக்ரம்லாம் பயங்கரமா எமோஷன் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல. நல்லா அக்செப்டே பண்ணிக்க முடியல, எப்படி நல்லா புரிஞ்சிக்கவே முடியல, மக்களையும் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா பேசிட்டு இருந்தாப்புல. சரி ஓகே விடுங்க ஏதோ ஒன்று தப்பா போயிருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கனியே கேஷ்ல எடுத்தாலும் இவங்க விட மாட்டேன்ற மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. This is not at all fair. அந்த கனி வீட்டை விட்டு வெளியே போன உடனே
பார்வதி சாண்ட்ரா கிட்ட இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே நம்ம நடிப்பு அரைக்கி வேற ஹவு பீப்புள் ஹேட் மீல அப்படிங்கிற மாதிரி ஹவு பீப்புள் ஹேட் யூ, ஹவு பீப்புள் ஹேட் மீ, என்னையும் சேர்த்துக்கோ, என்னதுக்கு விடுற, என்னையும் தானே சேர்த்து ஹர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே போயிட்டு ஜாயிண்ட் வேற அடிச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தானே கிடைக்கும். நீங்க லவ் கொடுத்தா லவ் கிடைக்கும், ஹேட்டை கொடுத்தா ஹேட் தானே கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆகுனா இவங்க எங்க திரும்ப வந்து நிக்கிறாங்க, மொத்த வீடும் சேர்ந்து எங்களை வந்து ஹேட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு சிம்பத்தி ஓட்டு கிடைச்சிரும். இதுதானே சாண்ட்ரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆகல, அதை வந்து ட்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பிரஜன்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாப்ல. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க போல. ஆரம்பத்துல இருந்து இதேதான். அந்த திவ்யா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவ பார்வதி வந்து திவ்யா கை காமிச்சு திஸ் லேடி அறிவு இருக்கான்னு தெரியல, என்ன டென்ஷன் ஆக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை அது திவ்யா காதுல விழுந்திருந்தா அதுவே ஒரு பஞ்சாயத்தா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கிட்டு கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் கமருதீன் மேட்டருக்கு வந்துட்டாங்க. பாத்தீங்களா, நான் கமருதீன் பேரை சொல்லவே கிடையாது, அவன் தான் என் பேரை சொல்றான். நான் என்னுடைய எமோஷனுக்கு வந்து ட்ரூவா தான் இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அந்த மனுஷன் இல்லையாமா, அதாவது கேமா பார்த்து ரெண்டு பேரும் மாறி மாறி ஒப்பீனியன் வச்சுக்கலாம்னா அதுவும் வைக்கக்கூடாதான், வச்சாலே அது எமோஷனுக்கு அகைன்ஸ்டாமா அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க சொன்னதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா கமருதீனே உங்க பேரை சொன்னா பாத்தீங்களா, அதுதான் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ராவையும் உசுபேத்தி விடுறாங்க. மத்தவங்க எல்லாம் கனி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், இவன் சொன்னா பாரு. ஆனா இன்னைக்கு எபிசோடுடைய ஸ்டார்டிங்ல கமருதீனும் அருவும் மாறி மாறி சண்டை போட்டுருப்பாங்க. அந்த சண்டையில வந்து பலவிதமான உண்மைகளை வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே பார்வதிக்கு வந்து ஒட்டி கேட்டு தானே இருந்தாங்க. இப்போ அந்த மேட்டருக்கு வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் காலைல பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேம் ஒன்று ஆடி இருக்காங்கன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. என்னுடைய எமோஷனை வச்சு கேம் ஆடி இருக்காங்க. அதுலயும் அருவா கூட இவன் கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்திருக்கான் போல இருக்கு, இவன் ஃப்ளோட்லாம் பண்ணிருக்கான் போல இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. நான் வெளியே போய் ஷோ பார்த்தா தான் எனக்கு மொத்தமே புரியும். இங்க வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண தான் முடியும். ஆனா ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்ன நடந்திருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியலன்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சொல்றேன், ஷோ பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறமா கனி அங்கேருந்து நேராக ஸ்டேஜுக்கு வந்தாங்க. வழக்கம் போல அவங்களுக்கான பயண வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு சரி வாங்க நேராக வந்து ஹவுஸ்மேட்ஸை போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போனாங்க. உள்ள போன உடனே பார்வதி வந்து சார் நான் மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே விஜய் சேதுபதி எதுக்குமா கனியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்காக சொல்லி கேட்டது. சார் அதுக்கெல்லாம் இல்லை சார், என்ன சேவ் பண்ணதுக்கும் கனியை வந்து எவிக் பண்ணது கொஞ்சம் வருத்தம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்லாம் போட்ட உடனே இங்கே பாரு பக்கத்தில் நடிப்பறைக்கு இருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் ஒட்டிருச்சு போல இருக்கு, பாரு 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 நீ யாருங்கிறதுலாம் எனக்கு தெரியும் பாரு அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் கிட்ட வினோத் கிட்ட சபரி கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி ரைட்டு நீங்களும் கிளம்புங்க நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உள்ள வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் டிக்கெட் ஃப்ரீல நல்லா எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே விஜய் சேதுபதி கிளம்பிட்டாப்ல. பை பை பை. ஸோ சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதியோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்டாப்புல எவிக்ஷன் ப்ராசஸ் நடத்தி விட்டாப்புல கடத்துல கனியை கூப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசினாப்புல அவ்வளோதான். சண்டே எபிசோட முடிச்சு விட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி 10:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாரு. 10:30க்கெல்லாம் இவர் கிளம்பி போயிட்டாரு. மீதி இருக்கிற 1/2 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா அங்கதான் வச்சிருக்காங்க ஒரு பெரிய பூகம்பத்தையே. டிக்கெட் ஃபினாலேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லவ் யூ. அண்ட் ஒன்ஸ் விஜய் சேதுபதி கிளம்பி போன உடனே மறுபடியும் திவ்யா போயிட்டு பார்வதி கிட்ட உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க ஐ அம் நாட் ரெடி டு டாக், எனக்கு வந்து பேச விருப்பம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி தலைவலி இருக்கு, நீ கொடுக்குற தலைவலிலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கடைசி வரைக்கும் திவ்யா விடாம நான் பேசியே தீருவேன், நீ என்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திவ்யா வந்து நீ ஒரு வார்த்தையை விட்டுருக்க அதுக்கான கிளாரிஃபிகேஷனை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அதே விஷயத்த அவங்களும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஆனால் அவங்க மட்டும் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. அவங்க போகிற போக்கில் எல்லா கருத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க. யாராச்சும் அதுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்தால் என்கிட்ட பேச வேணாம், நான் பேசுறேன்னா அதை நீங்கள் கேட்டிங்களா அதோட போதும், நீங்கள் பேசி நான் கேட்கணுன்ற அவசியமே கிடையாதுங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் பேசுவாங்க. ஆனால் அதே மாதிரி திவ்யா பற்றி யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டா மட்டும் கடைசி வரைக்கும் நின்று நீங்கள் என்கிட்ட பேசி தான் ஆகணும், அதுவும் இப்போவே பேசி தான் ஆகணுன்ற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. அந்த வேலையை வந்து பார்வதி கிட்ட செய்ய பார்வதி கடைசி வரைக்கும் நான் பேசவே மாட்டேன்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. நீ கொடுக்குற தலைவலி எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, உங்க வேலையை பாருங்க. அந்த போன வாரம் முழுக்குமே சாண்ட்ரா வந்து பயங்கர குதர்க்கமா தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை தொட்டதுக்கெல்லாம் சண்டைன்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சு ஃபேமிலி ரவுண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் சாண்ட்ரா கொஞ்சம் மாறி ஒழுங்கா எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ மறுபடியுமே பார்வதி கூட சேர்ந்து எல்லாருமே என்ன வந்து ஹேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிராதீங்க, அவ கூட முக்கியமா சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தாப்புல. அப்பயுமே சாண்ட்ரா வந்து வேணாம் நான் வந்து பார்வதியால இன்ஃப்ளூயன்ஸே ஆயிட்டு போறேன், ஆனா நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், உங்க அட்வைஸ் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நான் இவங்க சொல்றதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறேன்னா அந்த அக்கறை அவங்களுக்கு தேவையில்லை, யாருக்குமே தேவையில்லை. அதுக்கப்புறமா சம்பந்தமே இல்லாம திவ்யா வந்து சுபிக்ஷா கிட்ட போயிட்டு இந்த ஸ்கிரீனை போட்டு உள்ள வந்து பேசிருப்பாங்க. பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா, அந்த மேட்டரை எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சுபிக்ஷா வந்து நான் வந்து பேசலங்க, உள்ள போய் அழுதுட்டு தான் இருந்தேன், விக்ரம் வந்து என்ன கன்சோல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை வெளியே உட்காந்து பேசிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்ப சுபிக்ஷா வந்து ஆமாங்க தப்பு தான், அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்புன்னு சொல்லும்போது அந்த தப்பை வந்து சுபிக்ஷா ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சுபிக்ஷா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால திவ்யா வந்து எப்படி அடிச்சு விடுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாத்தீங்களா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்காம இருந்திருக்கீங்க.
இந்த வீட்டில் பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாத்தையுமே மதிச்ச ஒரு ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கூசாம போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டா யாரா இருந்தாலும் காண்டாகுமா இல்லையா? உடனே விக்ரம் அங்கேருந்து கிளம்பிட்டு எப்படிங்க இப்படிலாம் சொல்ல முடியும், பிக் பாஸ் வந்து எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணுன்ற மாதிரி சொன்னீங்க, நீங்க பார்க்கல, அதுவே நீங்க பிக் பாஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இங்க பாருங்க பிக் பாஸ் வந்து உங்ககிட்ட தான் அந்த ஸ்கிரீன் அதுக்கப்புறம் கிழிச்சு போட்டு வேணாம்னு சொன்னாரு, என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. உடனே விக்ரம் வந்து நீங்க பார்த்த வேலைக்கு தான் விஜய் சேதுபதி 15 நிமிஷம் ஒதுக்கி ஒரு செக்மெண்ட் ஃபுல்லா உங்களுக்கு கிளின்னு கிழிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதெல்லாம் என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க அடுத்தவங்க மேல ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து ஆமா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஆனா அதே மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது கடைசி வரைக்கும் அதை நான் அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேன், அந்த பாயிண்ட்லாம் என்கிட்ட வந்து பேசவும் பேசாதீங்க, அதை நான் கேட்கவும் மாட்டேன்னு அனுப்பிக்கிறாங்க. 15 நிமிஷம் தனி செக்மெண்ட் வச்சு கிளின்னு கிழிச்சாங்க. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இதுல வர திவ்யாக்கு தெரிஞ்சு போச்சு, சுபிக்ஷா கிட்ட பேசினா தான் திருப்பி பேச மாட்டா, அதனால சுபிக்ஷா நீ தனியா வா, நம்ம தனியா போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. அவன் விக்ரமே கேட்டாப்ல, எப்ப பார்த்தாலும் நீங்க பேசுறது தான் அடுத்தவங்க கேட்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறீங்க, அடுத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க அது காது கொடுத்தே கேட்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஓ இதுதான் உங்க வீட்ல இருந்து வந்து சொல்லிட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எங்க வீட்ல சொல்லிட்டு போனது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்தேன்னு சொல்றாங்க. அவ ஒட்டு கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆமா ஒட்டு கேட்டேன் அப்படிங்கறத ஓபனா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒட்டு கேட்டிங்களாங்க, நானும் என் வைஃப் பேசுறத சினிமா இல்லையாங்க சொல்றதுக்கு. ஆனா இந்த வாட்டி விக்ரம் வந்து முடிவு பண்ணிட்டாப்ல, எப்படி திவ்யா கிட்ட இருந்து இந்த பாயிண்ட்க்கு பதில் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாயிண்ட் ரொம்ப பொறுமையாவே கேட்கறாப்ல. பிக் பாஸ் வீட்ல நீங்க ரூல் பிரேக்கே பண்ணது கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, கடைசி வரைக்கும் திவ்யா வந்து அந்த பாயிண்ட்க்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கிரீன் மாட்டருக்கே போய் நிக்கிறாங்க. நீங்க ஸ்கிரீனை முடிட்டு உள்ள போய் பேச தானே செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது விக்ரம் ரொம்ப ஓபனாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல, ஆமாங்க நான் வந்து தப்பு பண்ணிருக்கேங்க, பிக் பாஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கடைசி வரைக்கும் அவங்க அதுக்கான பதிலை மட்டும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து சபரி மறுபடியும் அந்த ஸ்கிரீன்ல உட்கார்ந்து பேசினாங்கன்னு சொல்லாதீங்க, அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டாபிக் அப்படியே டைவர்ட் ஆகி அங்க போயிடுச்சு. உடனே விக்ரம் டே டாபிக்கை டைவர்ட் பண்ணாதீங்கடா, எங்கேயும் கொண்டு போகாதீங்க, ஏன் பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, கடைசி வரைக்கும் நீ கேட்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் பதிலே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பேர்ல யாரு வேணா என்ன வேணா பேசிக்கோங்க, அதெல்லாம் என் காதுல விழவே விழாது, நான் பேசுறத மட்டும் எல்லாரும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் சரமாரியா பேசிட்டே இருக்காங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு சண்டைன்னு வைங்களேன், அந்த சண்டை எப்படி இருக்கும், நீ ஒன்னு பேசு, நீ என்ன பேசுறங்கிறத கேட்டுட்டு அதுக்கான பதில நான் ஒன்னு சொல்லுவேன், இதுதானே சண்டை. ஆனா திவ்யா கிட்ட மட்டும் சண்டை போட்டா எப்படி தெரியுமா, அவங்க மட்டுமே பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க மட்டுமே பேசிட்டு போயிடுவாங்க. ஆப்போசிட் பர்சன் பேசினாலும் கூட கூட இவங்களே பேசிட்டு போயிடுவாங்க. இவங்க எமோஷனலா பேசினா ஒரு விஷயம் எமோஷனல், இவங்க ஹர்ட் ஆனா ஹர்ட். அந்த திவ்யா வந்து விக்ரம் கிட்ட உங்க வீட்ல நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இல்லையா, அப்ப விக்ரம் வந்து என் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அது நீங்க ஒட்டு கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாப்ல, ஆமா ஒட்டு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஒய்ஃப்ங்கிற வார்த்தையை யார் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்ரம் தான் எடுத்து வந்தாப்ல. அதனால திவ்யா வந்து உங்க ஒய்ஃப் பேசும்போது அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப்னு தான் வார்த்தையை எடுத்தாங்க. இந்த மனுஷனுக்கு எங்க இருந்து தான் கோவம் வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த மனுஷன் என் ஒய்ஃபை எப்படி இழுப்பீங்க, என் ஒய்ஃபை எதுக்கு இழுக்கிறீங்க, என் ஒய்ஃபை நீங்க எப்படி இழுப்பீங்க, என் ஒய்ஃப் கண்டஸ்டன்ட் கிடையாது நான் தான் கண்டஸ்டன்ட், என் ஒய்ஃபை நீங்க எப்படி இழுத்து பேசலாம், என் ஒய்ஃப்னு கண்ணு கொஞ்சம் விட்டா பிதுங்கி வெளியே வந்து விழுந்துக்கும் போல இருக்கு. எனக்கெல்லாம் பயமாயி போச்சு, பாதி கண்ணு வெளியே வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் பிதுங்கி இருந்தாருன்னா மொத்தமா வெளியே வந்து தொங்கி இருக்கும். அந்த அளவுக்கு சந்திரமுகியா மாறி கத்துறாப்ல, என்னமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாப்ல. இந்த அளவுக்கு எவனும் கோபப்பட்டு பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே பார்த்தது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கோபத்தின் மொத்த உருவமாவே மாறிட்டாப்ல. திவ்யா தெரிஞ்சோ தெரியாமையோ ஒய்ஃப்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மனுஷன் களத்துல இறங்கி ருத்ரதாண்டவமே ஆடிட்டு இருக்காப்ல. இந்த அளவுக்கு எவனாச்சும் கத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கத்திட்டு இருக்காப்ல. இந்த அளவுக்கு எவனாச்சும் ஒருத்தன் கத்துனானா ஆப்போசிட் பர்சன் கண்டிப்பா ஒரு 2 செகண்ட் ஆச்சு சைலண்ட் விடுவான். ஆனா அப்பயுமே திவ்யா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா கத்திட்டு போ, நீ என்ன வேணா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போ, நீ அப்ப பேசுறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் திவ்யா பாட்டு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. திவ்யாவும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தாங்க ஒய்ஃப் பேரை இழுத்தீங்க, நீங்க தான் ஒய்ஃப்ன்றத ஆரம்பிச்சு விட்டீங்க, நான் ஒன்னும் ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கடைசி வரைக்கும் விக்ரம் வந்து நான் ஒய்ஃப்ங்கிறத இழுக்கவே கிடையாது, நான் இழுத்தனா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அம்படி பேர் இல்லைன்னு வர சொல்றாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், அதனால தான் திவ்யா சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் திவ்யா பக்கத்துல சாதகமா இருந்துச்சு தவிர்த்து கடைசி வரைக்கும் வீட்டில் இருக்கிற அம்புட்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்கறாங்க. எங்கேயாச்சு ஏதாச்சும் ஒரு செகண்ட் ஒரு வாய்ப்புலியாச்சு நம்ம பேசுறது திவ்யா காது கொடுத்து கேட்ற மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அதுக்கான வாய்ப்பை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். எவன் வேணாலும் பேசி பாருங்க, நான் குறுக்க பேசிட்டே இருப்பேனே தவிர்த்து எவன் பேசுறது ஒரு செகண்ட் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் திவ்யா பேசி தான் மொத்த ஹவுஸ்மேட்ஸும் கேட்கறாங்களே தவிர்த்து எவன் பேசுறது திவ்யா காது கொடுத்து கேட்கவே இல்லை. திவ்யாவால்
பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் மட்டும் எடுத்தோன்னு வைங்களேன், இந்த வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியே போனவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ஏன் பிக் பாஸ்ல இருந்து விஜய் சேதுபதி வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தா 50 பேர் களத்துல இறங்கிடுவாங்க. அதனால தான் 50 பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எப்படி மாத்துறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற 50 பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களா, என்ன கார்னர் பண்றீங்களா, என்ன பேச விடாம ஆக்க ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப கூட அவங்கள பேச விடாம, அவங்க பேசுறதை யாரும் கேட்காம இவங்க தான் சுத்திட்டு இருக்காங்களாமா. ஆனா இவங்க மட்டும் தான் எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு இருக்காங்களாமா. அண்ட் விக்ரம் இந்த வாட்டி நான் விடுறதாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி, திவ்யா எங்கிட்டு ஓடினாலும் சரி நான் பின்னாடி வந்து கேட்டே தான் இருப்பேன். அது எப்படி என் பொண்டாட்டின்னு பேரை எழுத்துட்டு நீ போவ அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டு போனாலும் போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாப்ல. அந்த அனுமதி இல்லாம அவர் ஒய்ஃப் உள்ள வந்திருக்கும் போது சொன்னார் இல்லையா, அடுத்த வாரம் நான் போட போற சண்டையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்ல. அதை வந்து நான் சண்டே எபிசோட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரான்னு தெரியல. பயங்கரமான வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாப்ல. பட் இருந்தாலும் திவ்யா பிடிச்சி பின்னாடி துரத்தி போனது ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. ஏன்னா திவ்யா இந்த வீட்டில் எல்லா நேரமும் எல்லார்கிட்டையும் அதே வேலையை தானே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ கூட வந்து அவர் என்ன சொல்றாரு, ஒரு 5 நிமிஷம் டைம் கூட கொடுக்குறேன், நீ போய் ரெஸ்ட் எடு, மறுபடியும் வா. ஆனால் நான் பேசுறத காது கொடுத்து கேளுனா, கடைசி வரைக்கும் நான் கேட்கவே மாட்டேன்றது ஓப்பனாக சொல்றாங்க. நீ இப்போ கேட்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா. இப்போ இல்லை, நான் எப்பயுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதையுமே ரொம்ப ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, நான் என்ன பேச, நீங்க பேசுறது கேட்க எனக்கு விருப்பம் கிடையாது, நான் கேட்க போறது இல்ல. இதுல பயங்கரமான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில கூட திவ்யா தான் போயிட்டு வாலண்டரா 2-3 பேட்ட 2-3 கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. சரி, திவ்யா நம்மளையும் மதிச்சு கேள்வின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க, நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ கேட்ட பதில் சொல்லிட்டு கடி அங்கிட்டு போய் பேசு அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க போயிட்டு வேற கேள்வி கேட்க போயிடறாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்காங்களே தவிர்த்து அதுக்கான பதில் யாராச்சும் சொல்ல வந்தா அதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் அநாகரிகமா பேசலாம், நீங்க எல்லாம் டிசிப்ளின் இல்லாம இருக்கலாம், நீங்க எல்லாம். அப்புறமா விக்ரம் அண்ட் சுபிக்ஷா 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப விக்ரம் வந்து பிபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் எப்படி வாய்க்கு இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம இங்க அவங்க இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க அப்புறம் எப்படி காணி வழியா போனாங்க எனக்கு புரியல, என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு உலக நாயகனா மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல. இந்த மனுஷன் அது ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. அதாவது வாரம் ஒரு கேரக்டர் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணி திடீர்னு அழுகன்னு வரும்போது அந்த அழுகையில யாருடைய கேரக்டர் எடுத்து பெர்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியாம கடத்துல உலக நாயகன் கேரக்டர்லாம் எடுத்து அந்த மாதிரி பேசி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. கனி அப்படிப்பட்ட ஆள் தானமா, அமுத்து கனி அந்த மாதிரி தானப்பா இல்லையே பைட்டுக்கு வீட்டுல. ஏன்னா நார்மலாவே விக்ரம் வந்து ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகி அழுதாருன்னா எப்படி அழுவாருங்கிறத பார்க்காம இருந்ததா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடியே விக்ரம் வந்து பண்ண பெர்ஃபார்மன்ஸா அழுது எமோஷன் ஆனதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்கோம். இந்த டைம்ல அந்த மனுஷன் பேசினது அப்படியே உலக நாயகனை உள்வாக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிருந்தாரு. அதை பார்த்து நான் ஃபீல் பண்றதா இல்ல சிரிக்கிறதான்னு எனக்கே தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எல்லாம் போயிட்டாங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஸ்வீட்டா எல்லாரும் தான் வெளில போறாங்க. அந்த 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்ப திவ்யா போயிட்டு ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க. சரி ரைட்ரா, உலக வரலாற்றில் முதல் முறையாக இப்ப அடுத்தவன் பேசுறத திவ்யா கேட்க போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் திவ்யா தான் பேசினாங்க. சரி விக்ரம், நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நான் ரூடு அடமன்ட்டு எனக்கு வந்து எமோஷனலே கிடையாது, என்ன வேணா நினைச்சுக்கோங்க, அது உங்களுடைய ஒப்பீனியன், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உடனே விக்ரம் வந்து சரி ஓகே நீங்க பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீங்க பேசுறது இருக்குங்க நான் கேட்கணும், நான் பேசுறது மட்டும் நீங்க கேளுங்க, நீங்க பேசுறது நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஏமா 5 நிமிஷம் டைம் கொடுத்து வாமான்லாம் ஆரம்பிச்சேன். அப்ப கூட நான் பேசுறது தான் நீங்க கேட்கணும், நீங்க பேசுறது நான் கேட்கவே மாட்டேன், என்னமோ இது வரைக்கும் நீங்க பேசுறது நான் கேட்டதே இல்லைன்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு வேற கேட்டுக்கிறாங்க. கடத்துல ஏமா இருமா ஒரு 5 நான் கேட்க மாட்டேன், இன்னைக்கு இல்ல என்னைக்குமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே கிளம்பி போறாங்க. எப்பவுமே என்னால கேட்க முடியாது, யார் சொன்னாலும் கேட்க முடியாது விக்ரம். அதுக்கப்புறமா திவ்யா அடங்கலையே உள்ள போயிட்டு சாண்ட்ரா கிட்ட தேஞ்சி போன ரெக்கார்டர் மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவே சொல்றாங்க அந்த வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடு, கொஞ்ச நேரம் பேசாத, அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுறாங்க. அந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தங்க கண்ணில் மாட்டிட்டு அவங்க கிட்ட வம்பு இழுக்கிறாங்க. இங்க வினோத் இருந்தாருன்னு வினோத் கிட்ட பிடிச்சி வம்பு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க கேட்கிற கேள்விக்கு அந்த மனுஷன் பதில் சொல்லி தானே ஆகணும், அவர் பதில் சொன்னா இவர் பேசுறாருன்றதுனால நானும் பேசுறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மா நீதாம ஆரம்பிக்கிற, அதுக்கு தான் அவர் பதில் சொல்றாரு, அவர் பேசுறாங்கிறதுனால நானும் பேசுறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. இதுல கமருதீனுக்கு புரிஞ்சு போச்சு, கடைசி வரைக்கும் திவ்யா வாயை யாராலையுமே அடைக்க முடியாது அப்படிங்கிறதுனால கமருதீன் என்ன பண்ணாப்ல, வினோத் கிட்ட போயிட்டு நீ வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வாயை போய் மூடிட்டு வந்தாப்ல. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு கடைசியில திவ்யா ஒரு ஹெவி காமெடி ஒன்று பண்ணாங்க பாருங்க. அதை கேட்கும் போது எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. இந்த வீட்டில் டிசிப்ளின்னா என்ன, டிக்னிட்டினா என்ன, டெக்கோரம்னா என்னன்றதுலாம் எனக்கு தெரியும். நீங்க காமிச்ச டெக்கோரத்தையும் டிக்னிட்டியும் நாங்க நல்லா பார்த்தோம். இதுல வேற உள்ள போகும்போது எல்லாருக்கும் போய் கிளாஸ் எடுக்க போறேன்னு வேற சொல்லிட்டு போனாங்க. இப்போ உங்களுக்கு உட்கார வச்சு ஒரு தனியா கிளாஸ் எடுக்கணும். அப்ப கூட அவங்க பேசுறது இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க பேசுறது தான் அவங்க கேட்கணும். எனக்கு இன்னும் டிசிப்ளின் இருக்கு, நான் மெயின்டைன் பண்றேன், எனக்கு இன்னும் டெக்கோரம் இருக்கு, அதை மெயின்டைன் பண்றேன்.
பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லார் வாயுமே அடைச்சிடலாம் போல இருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் திவ்யா வாயை மட்டும் அடைக்கவே முடியாதுன்ற மாதிரி கடைசி வரைக்கும் சாண்ட்ரா கிட்ட மறுபடியுமே புலம்பிட்டு தான் இருக்காங்க. அப்போ கூட பாருங்க அவங்களுடைய தப்பை கடைசி வரைக்கும் நான் உணரவே மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தப்பை ஜஸ்டிஃபை தான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பேசுறதையும் கேட்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாரும் பேசுறதையும் கேட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏமா ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒருத்தர் 2 பேர்ல இருக்கிற 50 பேரும் வீட்டில இருந்து வந்து உங்க அப்பா அம்மா வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப கூட உனக்கு மண்டையில ஏறாதுன்னா இதை என்ன சொல்றதுன்னே சத்தியமா புரியல. இதுல வேற 200% கன்ஃபார்ம் வரையாமல உங்களுக்கு நான் பேசிட்டு தானே இருக்கேன். எப்படி மேல ராங் அக்யூசேஷன் வைக்க முடியும்? அதோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட் பார்த்த ஃபீலே கிடையாது. அந்த எவிக்ஷன் ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா, அதை வச்சு தான் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடா அப்படிங்கிற மாதிரி நம்மளால புரிஞ்சிக்க முடிச்சு. அதை மீறி ஸ்டார்டிங்ல ஒரு சண்டை, கடைசியில் ஒரு சண்டை, அதுதான் இன்னைக்கு முழுக்க கண்டென்ட். ஸ்டார்டிங்ல போட்ட சண்டை கூட நேத்தே உள்ள சண்டை தான் மறுபடியும் ட்ராக் பண்ணி இழுத்து மறுபடியும் போட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியா ஒரு சண்டை ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான காமெடியா இருந்துச்சு. ஐ மீன் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஏன்னா விக்ரமுடைய வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுச்சு, இன்னொரு பக்கம் திவ்யா அதாவது கடைசி வரைக்கும் நான் பண்றது தான் கரெக்ட், நான் பேசுறது தான் அடுத்தவங்க கேட்கணும், அடுத்தவங்க பேசுறது காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன், அது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாங்கன்னா இவங்களை சத்தியமா என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்லாம் இந்த வீட்டுக்குள்ள இன்னுமே வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை திவ்யாலாம் எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இன்டர்வியூன்னு எடுப்பாங்க தெரியுமா, அந்த இன்டர்வியூலயாச்சு இன்டர்வியூ எடுக்கிறவங்களை கேள்வி கேட்க விடுவாங்களா இல்ல அப்பயும் இவங்க தான் பேசிட்டு போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒன்று பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் டஃப்பா இருக்குதோ இல்லையோ, இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு அவங்களோட குடும்பம் நடத்துறது ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே டஃப்பான டாஸ்க்ன்றது மட்டும் வெளியிருந்து பார்க்குற நமக்கே தெரியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடு பத்தின கருத்து என்ன, திவ்யா பண்ண பெர்ஃபார்மன்ஸ், விக்ரம் கொடுத்த வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ், அந்த கமருதீன் அரோரா நடந்த சண்டை இருக்கு இல்லையா, ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது குறிப்பா கனியை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புனது ஃபேர் தானா இல்ல அவங்களுக்கு பதிலாக சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பி இருக்கணுமா, ஸோ கனியுடைய எவிக்ஷன் ஃபேரா அன்பேரா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கலாம். ஃப்ரம் ஷாப்பி டாடா பை டேக் கேர்.